அதாவது ஸ்டாண்டிங் அவேஷன் கிளைமேக்ஸில் அவர் பேர் போடும்போது சூர்யானா அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரு. அடிச்சிருந்தாங்கன்னா நல்ல கம்பேக். அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி. வேற எந்த லீடிங் ஹீரோஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஜெயிக்க முடியாது. அருண் விஜய் பெஸ்ட் அவுட்புட் எடுத்திருக்காரு. பாலா படம் பார்க்கும்போது ஒரு ஒரு வழி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வந்தால் போதும். நம்ம நிறைய விஷயங்களை ராவா காட்டுவார், அவர் எல்லாமே ராவா காட்டுவார். எக்ஸாம்பிள் தாரத்தப்பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இதாக காட்டும். அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. இதில் ராவா காட்டினது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த லேடிஸு குழந்தைகள் இப்போ நிறைய அப்யூஸ் நடக்குதுல்ல, இப்போ காலேஜெலாம் நடந்ததில்ல, அவனுங்களெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து ராவா காமிச்சிட்டார். எனக்கு ரொம்ப இன்னும் தேட்டரே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுச்சுண்ணா. அதாவது ஸ்டாண்டிங் அவேஷன் கிளைமேக்ஸில் அவர் பேர் போடும்போது எல்லாருமே கை தட்டினாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலா மேலே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்கல்ல, சாரி பாலா சார், அது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். அவன் இவன் 10 லட்சம்னால விஷாலுக்கு இஷ்யூ ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க இல்லைங்களா, இவரை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு இனிமேல் அவங்க அது வந்து சொல்லவே தேவையில்லாம். பயங்கரமான ஆக்டிங்ண்ணா. சூர்யா மிஸ் பண்ணிட்டார். நான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், சூர்யா சார் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இது வந்து அருண்ஜெய் சாருக்கு ஒரு கரியர் பெஸ்ட். 2 பேர் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் சார் பண்ணியிருக்காரு. 2 பேருமே வந்து சாம் சிஎஸ் வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுமா தான் தோணுது. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாருமே ஜிவின்னு தான் சொல்கிறாங்க. இதில் இப்போ நானாக தானே சொன்னேன் சாம் சிஎஸ் பண்ணுறாருன்னு. ஸோ அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. அவங்களாம் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கும் வெளியே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இன்னும் தரமான படம், நான் நம்பி பார்க்கலாம்ண்ணா. படம் வேறு லெவல்ண்ணா. பாலா டைரக்ஷனு, நான் 18+ அது இதுன்னு இருக்கும். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது, நல்ல மெசேஜ் கொண்டு போயிருக்கு. இந்த இடத்துக்கு வந்து இந்த மெசேஜை வந்து வேறு ஆக்டர் சொல்லுவாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கெட்டப்பில் வந்து இந்த ஆக்டிங்கை வந்து நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. நல்ல மெசேஜ் கொண்டு போவோம். நல்லா இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக பேசுவாங்க. இது வந்து மற்ற ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரியில் வந்து பொண்ணுங்க மேலே கையை வச்சா என்ன நடக்கும்ட்டு தெரியும். எவனை கொல்லுவாங்க. துபாயெலாம் பார்த்திங்கன்னா கழுத்தை வெட்டி போடுவாங்க, அதுன்னு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜாக போவோம், இது மாதிரி கை வச்சா என்ன நடக்கணும், ஏதாவது ரூல் கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ பொண்ணுங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் படம். அருண் விஜய் ஆக்டிங்னா பேசாமலே பின்னி எடுத்துட்டார் இந்த படத்தை. நான் எந்த நல்ல மேக்கப் எதுவுமே கிடையாது, காஸ்டியூம் இல்லை, நார்மல் தான். பிதாமகன் இதில் பார்த்துருப்பீங்க. சொல்ல போனால் சூர்யானா அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு இப்போ நடிச்சிருந்தாங்கன்னா நல்ல கம்பேக். கடைசியில் கண்கலங்க வச்சது அவங்க தங்கச்சி கேரக்டர் தானே. பாலாண்ண எப்படி எல்லா படத்துலையும் பண்ணுவாரோ அது மாதிரி ஒரு இதை பண்ணிட்டார். ஆமாண்ணே, அதே தானே சரியான காட்டு தானே. ஃபைட் சீனு எல்லாம் பார்த்தீங்கன்னா முரடாக இருப்பாங்க. ஆனால் ஒரு முரடாக இருக்கிறது வந்து கடைசி வரைக்கும் முரடாக இருப்பாங்க, ஆனால் நல்லதுக்கு தான் இருப்பார். எந்த கெட்டத்துக்கு அது கிடையாது. ஓவரால் அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி இந்த படம் நல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கொண்டு போனேன். சிம்பிளாக ஒரு டைலாக் சொல்லலாம், ட்ரம்ப்பு ஆஸ்கார் அவார்டு கொடு. படம் நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா. அருண் விஜய் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு மாற்றுத்திறன் அதே மாதிரி வாய் பேச முடியாமல் நடிச்சிருந்தாரு. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாலாவோட படம்னால ஒரு பெயின் இருக்கும். ஆமாண்ணா, இருக்காது. இதுவும் இருக்குது. ஆனால் வந்து கேர்ள்ஸ் பெயின் மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு வாய் பேச முடியாது ஊமையற்ற பெண்கள் வந்து தப்பாக பார்க்குறது தப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து உமன்ஸ் கனெக்ட் ஆகக்கூடிய படமாக இருந்துச்சுண்ணா. ஜிவியோட மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சுண்ணா. மிஸ்கின் ஆமாம், அவர் வழக்கறிஞராக நடிச்சிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்டிப்பாக அதை பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு டைம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. பாலாவோட ஆஸ் யூஷுவல் படம் மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த 2025 அவரோட வயலன்ஸ் வந்து பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வயலன்ஸ் வந்து நான் வேறு லெவல் வயலன்ஸ் எதிர்பார்த்து வந்தேன். எங்கள் ஊருக்காரரு வேறு லெவல் வயலன்ஸ் கொடுப்பாரு 2025 கம்பேக்கில் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக அந்த வயலன்ஸ் வந்து மிஸ்ஸிங் தான். என்ன கதை, என்ன சொல்ல வராங்க? அதே தான், அந்த விழிப்புணர்வு கதை தான். குழந்தைங்களுக்கு எதிரான வந்து அந்த பாலியல் கொடுமையை வந்து அவர் கொண்டு வராரு, ஒரு கதையை ஆக்கியிருக்கிறாரு. அது ஓகே தான், அதெல்லாம் எல்லாமே அப்ரிஷியபிள் தான்.
ஆனால் ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அந்த வயலன்ஸ் வந்து அவரோட ஐடென்டிட்டியே அந்த கிரேட் வயலன்ஸ் தான். அந்த வயலன்ஸ் வந்து அவர்கிட்ட கண்டிப்பாக மிஸ்ஸிங் ஆகுது இந்த படத்தில். எல்லாமே ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது ஸ்டில் வந்து. ஆனாலும் வயலன்ஸு எல்லா படத்துலையும் வந்து பாலா படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் இறந்து போயிடுவாங்க, இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் 2022 அவர் எப்போ சேதுவில் வந்து கொடுத்ததுக்கு இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வயலன்ஸ் வந்து திரும்ப வேறு லெவலில் கொடுத்தா தான் படம் நல்லாயிருக்கும். அந்த வயலன்ஸ் வந்து அவர் இப்போ உள்ள படம் மாதிரி கமர்ஷியலாக டிப்ளமேட்டிக்காக ட்ரை பண்ணுறாரு. அது ஜெயிப்பாரானா ஜெயிக்கிற கஷ்டம். இப்போ உள்ள டேரக்டர்ஸோட போட்டி போடணுன்னா வேறு லெவல் வயலன்ஸ் காட்டி ஆகும். அது கண்டிப்பாக. அது என்னென்னா இப்போ சூர்யான்னு இல்லை, வேறு எந்த லீடிங் ஆக்டர்ஸ் வந்து இந்த ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா அருண் விஜய் மேக்ஸிமம் அவுட்புட் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா பேச முடியாத, வாய் பேச முடியாத, கேட்க முடியாத ஒரு கேரக்டர் இது. அந்த பிதாமகனில் விக்ரம் பண்ண அதே கேரக்டர் தான். ஆனால் வந்து வேறு எந்த லீடிங் ஹீரோஸ் பண்ணியிருந்தாலும் அவரை அதை வந்து ஜெயிக்க முடியாது. அருண் விஜய் இப்போ பெஸ்ட் அவுட்புட் எடுத்திருக்காரு அருண் விஜய்ட்டு. அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது, அதெல்லாம் நல்லா எடுத்திருக்காரு. ஓவரால் 10 out of 8. That's what I will give. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. ஆக்ஷன் வந்து இப்போ அருண் விஜய் வந்து எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், இப்போ அந்த படத்தில் வந்து மாற்றம் நல்லா இருக்குது. பக்கவா மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு. வழி இருக்காதான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சி, ஒரு லேடிஸுக்கு வந்து எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், சப்போர்ட் இருக்கணுன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நல்லா எடுத்திருக்காரு. ஆமாம், அவரோட படம் தான். மியூசிக் நல்லா தான் இருக்குது. ஜிவி பிரகாஷ் பண்ணது நல்லா தான் இருக்குது. காமெடியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு நம்மளுக்கு ஒரு புது இதுதான், எதிர்பார்ப்பு தான், எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட்டு தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசுறதுக்கு நடிச்சிருக்காரு, இப்போ எல்லாம் நிறைய படம் பார்த்துருக்கோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த பாத்ரூமில் ஒரு முக்கியமான சீன் எடுத்திருப்பாங்க. கண்ணு தெரியாத பொண்ணுங்களை எப்படி ஒரு வக்கர புத்தி உள்ள ஒரு பசங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு, அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதை கரெக்டாக காட்டியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், வழக்கம் போல் பாலா படத்தில் உள்ளது தானே, எல்லா பாலா படத்துலையும் அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதே மாதிரி தான் இதிலே அப்படி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணு தங்கச்சி வந்து இறந்துருந்தாங்க, அது எதுக்கு அந்த சீன் வச்சானே எனக்கு சத்தியமாக புரியலை. அந்த பொண்ணை நல்லா சேர்த்து வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம், லவ் பண்ண பொண்ணை சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப செட் ஆகலாம், அது மட்டும் எனக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. 4 வருஷம் கழித்து படம் எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. படம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. படம் நல்லா இருக்குது சார். அருண் விஜய் சார் அவங்க தங்கச்சியாக நடிச்சவங்க, ஹீரோயின் போர்ஷன் ஜாலியாக போகுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாங்க. இதெல்லாம் அவங்க போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஆமாம், அந்த வலி இருக்குது சார். அதாவது என்னென்னா அந்த காது கேட்காதவங்க, கண் பார்வையற்றவங்க வந்து பாத்ரூமில் குளிக்கிறாங்க, அதை வந்து ஒரு மாதிரி வல்கராக பார்த்துட்றாங்க. அந்த வல்கராக பார்க்கக்கூடாது, அதை பழி வாங்குறது தான் படம். அது தேட்டரில் வந்து பார்த்தா தான் அது புரியும். அதெல்லாம் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். படம் நல்லாயிருக்கு. அதே போல் வந்து சுனாமியில் வந்து அப்பா அம்மா இறந்துடுறாங்க, அதில் வந்து அண்ணன் தங்கச்சி ஆகுறாங்க. அந்த சீன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டிட்டு அடுத்த சீன் ஒரு வெடி சத்தம் கேட்குது. அந்த வெடி சத்தத்தினால தான் வந்து காது கேட்காம போயிடுதோ அருண் விஜய் சாருக்கு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே கரண்ட்டுக்கு வந்துடுது படம். அந்த சீன் ஒன்று நச்சுன்னு இருக்குது. அப்படியே ஒரு சீனை காட்டிட்டு அடுத்த சீனே நம்ம கரண்ட்டுக்கு வரும்போது நல்லாயிருக்கு. படம் வந்து 7.5 to 8 கொடுக்கலாம் சார் ரேட்டிங்ஸ். தேங்க்யூ.